ஆடுவேன் ஆனந்த துணியால் உயர்த்துவேன் அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் செய்கிற அதிகமும் படைத்தவர் அற்புதம் செய்பவர் அகிலமும் படைத்தவர் வானத்தில் வல்லவர் ஜெயிக்கிறார் யுத்தத்தில் வல்லவர் மீட்பர் ஜெயிக்கிறார் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி நோக்கி அமர்ந்திரு நான் நம்புகிறது அவராலே வரும். ஆத்மாவை குறித்து முதல் பார்க்கலாம். ஆத்மாவை குறித்து எல்லாம் சொல்றது. இந்த சங்கீதத்தில் நம்ம ஆத்மாவை குறித்து சங்கீதக்காரன் பேசுறத நம்ம பார்க்குறோம். என்ன பேசுறாரு அப்படின்னு சொன்னா, என் ஆத்மாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு நான் நம்புகிறது அவராலே வரும். ஒரு மனிதனை வந்து 3 நிலைகளாக பிரிக்கும் போது ஆவி, ஆத்மா, சரீரம். ஆவி வந்து தேவனுடன் தொடர்புடையதாக இருக்கிறது. ஆத்மா வந்து மனிதர்களுடன் தொடர்புடையதாக இருக்கிறது. இந்த உடல் வந்து நம்ம அதை பயன்படுத்துகிற கருவியாக இருக்கிறது. 3 நிலை. இந்த 3 நிலையில மனிதர்களுடன் அறிவாற்றலுடன் சம்பந்தப்பட்டுள்ள ஆத்மாவை சங்கீதக்காரன் என்ன சொல்றான், அதுதான் டிசைட் பண்ணும். whether we have to communicate to the God or someone else. ஸோ அந்த ஆத்மாவை என்ன சொல்றான், நீ தேவனை நோக்கி என்ன பண்ண அமர்ந்து மனுஷனுடைய ஆலோசனை அல்ல, மனுஷனுடைய காரியங்கள் அல்ல, நீ யாரை நோக்கி அமர்ந்திருக்கணும், அந்த அந்த சங்கீதத்துக்கு மேற்பகுதியிலும் கீழ்ப்பகுதியிலும் பார்த்தீங்கன்னா, அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அதிகமாக என்ன பண்ணப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை. அவர் நம்முடைய வாழ்க்கையில கண்மலையும் ரட்சிப்பும் அடைக்கலமுமாக இருந்தா நாம அசைக்கப்பட முடியாது. ஆனா இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய ஆத்மா, அந்த ஆத்மானா அதுதான் வந்து தேவன்கிட்ட இடைபடக்கூடியதாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா அவர் நம்மளுடைய ரட்சிப்பு அவற்றுக்கு இருந்து வரக்கூடிய காரியமாக இருக்கிறது. நாம நம்புகிறதெல்லாம் யாரால வாய்க்கும், தேவனாலே என்ன பண்ண போனோம் வாய்க்கும். நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளோ காரியங்கள் நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம், நம்புறோம். ஆனா நாம் மனிதருடைய ஆலோசனையை நாடுகிறவர்களாக இருக்கிறோமா அல்லது தேவனை நோக்கி ஆத்மாவை அமர செய்கிறவர்களாக இருக்கிறோமாங்கிறத நம்ம என்ன பண்ணணும். தாவீதுக்கு பிடிச்ச காரியம் என்னன்னா, அவனுடைய வாழ்க்கையில துன்பமான சூழ்நிலைகளிலும் சரி, இன்பமான சூழ்நிலைகளிலும் சரி, அல்லது எப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலும் அவனுடைய இருதயம் எப்படி இருக்கும், தேவனை நோக்கி. இன்னைக்கு ஒரு ரகசியம் என்னன்னு கேட்டாங்கன்னா, தாவீது வந்து லைஃப்ல நம்ம நிறைய காரியங்கள் பாவங்களை பார்க்குறோம், பைபிள் நிறைய கேரக்டர்ஸ் பார்க்குறோம். ஆனாலும் தாவீது ஆண்டவர் என்ன சொல்றாரு, என் இருதயத்துக்கு அடுத்தவர்னு சொல்றாரு. அது எப்படி அவரால் சொல்ல முடிஞ்சிச்சு? தேவன் பாரபட்சம் உள்ள தேவன் அல்ல. ஆனா தாவீதை குறித்து தேவனால எப்படி இருந்துச்சுன்னு சொல்ல முடிஞ்சிச்சுன்னு சொன்னா, மிக முக்கியமான காரியம் தேவனிடத்தில் தன்னை தாழ்மைப்படுத்தினார். தன்னுடைய ஆத்மாவை அநேகம் தரம் எந்நேரமும் தேவனை நோக்கியே அமர செய்த ஒரு நல்ல மனிதன். அப்ப இந்த வீட்டுக்கு நம்ம சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, தேவனை நோக்கி உங்கள் ஆத்மாக்களை நீங்கள் உயர்த்தும் போது, அமர்ந்திருக்க பண்ணும்போது, நீங்கள் நம்புகிற காரியம் யாரால வாய்க்கும், தேவனால வாய்க்கும். தேவனே இந்த வீட்டுக்கு ரட்சிப்பும் உயர்ந்த அடைக்கலமும் கண்மலையுமாக இருக்கிறார். ஆமென். இதை விசுவாசிக்கிறோம். இந்த நாளிலுமா இந்த சேவையர்கள் குடும்பத்துக்காக வருகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தாமே விசேஷித்த ஆவியினாலே அவர்கள் நிரப்பி வர கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எசப்பா, கர்த்தரை தம் தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்ற வார்த்தையின்படி எசப்பா உமக்கு பயப்படுறாங்க எசப்பா. அதற்கேற்ற நன்மை நீ தருகிற தேவனா இருக்கீங்க ஆண்டவரே. எசப்பா, இந்த பகுதியில் அவங்க கடல்களில் இறக்கமாய் ஒரு ரட்சிக்கப்பட்ட குடும்பமாய் உங்க நாமத்தை அறிந்த குடும்பமா வைத்திருக்கீங்க ஆண்டவரே. இந்த குடும்பத்தின் மூலம் எசப்பா சுற்றி இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்பட கர்த்தர் தாமே அவர்களை பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எசப்பா, இந்த பகுதி ஆசீர்வதிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
ஆமென் ராஜாவே, இவர்கள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு வேலையிலும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வாதத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா, நீ சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அந்த வார்த்தையை நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தாமே வீணான செலவினங்களுக்கு, பலவீனங்களுக்கு, நஷ்டங்களுக்கு, வீணான கேடுகளுக்கு கர்த்தர் தாமே விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. போக்கில் ஒருத்தரும் தேவகரமானது கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா, இப்பொழுது இருக்கிற நிலைமையை காட்டிலும் இயேசப்பா 1000 மடங்கு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இமைக்குரிய தேவைகள் என்ன என்பதை நீர் அறிந்திருக்கிற தேவனா இருக்கீங்க ஆண்டவரே. அதை நீர் எபினேசரா இருந்து இவர்கள் வாழ்க்கையில் உதவி செய்கிற தேவனாய் இம்மட்டும் ஒத்தாசை வரும் பர்வதமாகிய உண்மையே நோக்கி கொண்டிருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே, இம்மட்டுமாய் உதவி செய்த தேவன் இனிமேலும் தாங்கி ஏந்தி தப்புவித்து சுமக்கப்பட கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வருகிற வருடத்துல இயேசப்பா இன்னும் பெரிதான காரியங்களை காண கர்த்தர் தாமே ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை அவர்கள் கண்கள் கண்டு ஆச்சரியப்படத்தக்கதான காரியங்களை செய்யப்படுற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படியா செய்யப்படுற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்ப இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். We wish you a Merry Christmas, Merry Christmas, Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year, and a Happy New Year, and a Happy New Year. We wish you a Merry Christmas and a Happy New Year.